ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆஃப் ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் கல்லுப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் கலர் மாறாத இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய். தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி பண்ணிட்டோம். பச்சை மிளகாய், தக்காளி கத்திரிக்காவை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சாட்டை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பச்சடியோ, இந்த கத்திரிக்காய் சட்னியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, 4 இட்லியாக சாப்பிடுவாங்க. எனக்கு மெயின்லி ரொம்ப 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 பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க, ரொம்ப யம்மியாக வரும். பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதோடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க பிரிஞ்சால் அதையும் ஆட் பண்ணி, கொஞ்சமாக சாம்பார் பொடி அண்ட் தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். நம்ம இதுக்கு திரும்ப தாளிப்பு கொடுக்கணுன்னே இல்லைங்க. இது நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துட்டோம்னாவே போதும். நல்ல ஒரு பருப்பு மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டிங்களாவும் போதும். இல்லாட்டி பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்களாவும் ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நம்ம தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா வதக்கி ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா அழகாக குழஞ்சி வந்துடும். அது நம்ம இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. எஸ்பெஷலி இட்லிக்கு எங்கள் பாட்டி எனக்கு இதுதான் கொடுப்பாங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஆம்பூர் போனோம்னா கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு. இப்போ கொஞ்ச காலமாக எங்கள் பாட்டியோட ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இதை தான் பண்ணுவேன். இதை பாருங்கள், நீங்களும் இதை பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.